தொலைபேசி பூத்த காதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோன்னா, ஹனி அண்டு பவிக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும் ஸ்மூத்தாக. அண்டு சின்ன சின்ன ஒரு ஃபைட்டு, சின்ன சின்ன பொசசிவ்னஸோடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பவி வந்து ஹனிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஹனி நான் நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெசார்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க ஹனி. இல்லை, எங்களோட கொலீக்ஸுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கே போகலான்னு இருக்கோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. அண்டு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என் ஃப்ரெண்டோட பிரதருக்கு மேரேஜ், ஸோ நாங்களும் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீயும் பிஸி ஆகிடுவேன், நானும் பிஸி ஆகிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம்மா, இந்த மேரேஜ் டேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருந்துட்டாங்க, நிறைய பேருக்கு மேரேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ ஒருத்தங்க ஆனால் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, 2 மேரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மேரேஜா, இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க ரிலேட்டிவில், ஆனால் அவங்க அதுக்கு ரிலேட்டிவ்க்கு வந்து நான் அம்மா போக சொல்லியிருக்கேன், ஸோ நான் இங்கே போகலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற, ரிலேட்டிவ் போகட்டுமா இல்லை அங்கே போகட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, அதான் ரிலேட்டிவ்க்கு அம்மா போகிறாங்களே, நீ உன்னோட ஃப்ரெண்டோட பிரதர் மேரேஜ்க்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நானும் போயிட்டு வரேன், நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. ஆமாம், ஃப்ரெண்டோட பிரதர்னு சொல்கிறேன், யார், எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்பாங்க. வேறு யார், நம்ம பிரியாவோட அண்ணா ஃப்ரெண்டு, அண்ணா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ன நடக்குதுங்க, இப்போ தாங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க, அதுக்குள்ளே என்ன மேரேஜ் ஃபங்க்ஷனெல்லாம் சொல்கிற நீ அப்படிம்பாங்க இவங்க. ஆமாம், நாங்கள் தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஃப்ரெண்ட் ஆனுங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம், பேசுகிறோம், ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீயும் உன்னோட ஆஃபீஸ் குயினும் இருக்கிற அந்த அளவுக்கு போஸ்டில், பட் ஓரளவுக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓரளவுக்கே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற அளவுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லை, நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்பாங்க. நீ ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போக வேணாம், ரிலேட்டிவோட மேரேஜுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விளையாடுறியா, அதெல்லாம் முடியாது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ரிலேட்டிவோட மேரேஜுக்கு ஃபேமிலி எல்லோரும் போவாங்க, ஃப்ரெண்டோட அண்ணா மேரேஜுக்கு யாரும் போக மாட்டாங்கல்ல, ஸோ நான் அங்கே தான் போகலான்னு இருக்கேன். அந்த நாளைக்கு ஏர்லி மார்னிங் அவள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிக்கப்பா, என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன நடக்குது, நாளைக்கு மேரேஜ் நடக்கும், ஸோ நான் மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை 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 இல்லை, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அனி அப்படி சொல்லுவாங்க. அப்பா பவி, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்போ தேவையில்லாமல் எதோ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே, இது சரியாக படலையே அப்படிம்பாங்க. எது சரியாக படலை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு பவி, நான் சொல்கிறத கேள் ஃபஸ்ட்டு, நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்ருக்காத, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா, எப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் சொல்கிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு, ஸோ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சரி விடு, இதெல்லாம் விடு, இதை பற்றி பேச வேணாம். ஓகே, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன ட்ரெஸ் போட்டு போகிறேன்னா, சாரி தான் அப்படிம்பாங்க. சாரியா, சாரியில் பிரியா கூட வண்டியில் மேரேஜ் போகிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், என்ன இருக்குது, நான் அம்மா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அம்மா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு சாரீ எடுத்துட்டாங்க, ஸோ இங்கே போனாலும் நான் சாரீ தான், அங்கே போனாலும் நான் சாரீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரீ கட்ட போறியா, எனக்கு ஒரு பிக் அனுப்புறியா அப்படின்னு கேட்பாங்க. நோ. என்ன, எனக்கு ஒரு பிக் அனுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இப்படி கேட்குற, நானே உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் சரியா அப்படிம்பாங்க. ஓகே அப்படிம்பாங்க பவி. சரி, இப்போது நாங்கள் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இல்லவே இல்லை, நீ போயிட்டு வா, பட் நீ ரெடியானதும் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூர், கண்டிப்பாக நான் உனக்கு மார்னிங் சாரி கட்டி ரெடியானதுமே நான் உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பக்கா, சூப்பர், போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க.
ம். சரி, ஓகே. நீ என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ண போறேன்? என்னோட அண்ணிக்கிட்ட கடலை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது? கடலை போட்டுட்ருக்கியா? ஆமா. கிட்ட தானே பேசிட்டு இருக்க. ஸோ அத தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! இத கடலைன்னு கூட சொல்லலாமா? அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் சொல்றதுல என்ன தப்பு அப்படிம்பாங்க. ம். சரி, ஓகே. வேற என்ன? அப்படின்னு கேட்பாங்க. வேற என்னன்னா, நீ தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லணும்? நீ ஏதாவது சொல்லு, கேட்குறேன் அப்படிம்பாங்க. அதான் நீ வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கல்ல, பேசு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படி. நான் பேசிட்டு இருக்கேன், நீ கேட்கணும். சரி, ஓகே. கேட்டு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கலர் சாரி, அதுக்கு மேட்சிங் பேங்கிள்ஸ் என்ன, இயரிங்ஸ் என்ன, அப்படின்னு ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேரில் போறியா இல்லை பின்னிட்டு போறியா அப்படி அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க பவி. அதுக்கப்புறம் அப்பா ஏன் இவ்வளோ கொஷின் கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி நானே பார்த்துக்கல, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா இமேஜினேஷன் பண்ணுறப்போ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு எப்படி ரெடியாக போகிறாங்க அப்படிங்கிறத பிரியா ஹனி எப்படி ரெடியாக போகிறாங்க அப்படிங்கிறத பவி இமேஜினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்படா விடியும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹனிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு போவேன், எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நார்மல் டாக் வந்து போய்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் சரி, ஓகே, நான் போகிறேன், நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஹனி. ஓகே, நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன், நான் நாளைக்கு நானும் கிளம்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாய் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஹனி கால் பண்ணவங்க இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு லேட் ரிசப்ஷன் அந்த மாதிரி தானே போவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருந்ததும் அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும் இவங்க அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இன்னும் தூக்கமா அப்படின்னு கேட்பாங்க. நீ மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னீங்க, போகலையா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதும் இல்லை, போகலான்னு தான் இருந்தேன், நேற்று நைட்டு நீ தூங்குனதுக்கப்புறமா ஆஃபீஸ் குயின் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அவங்க நம்ம மேரேஜுக்கு போவேன்னா, நம்ம மேரேஜுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. ஓ சரி, நீயும் ஆஃபீஸ் குயினும் சேர்ந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், மேரேஜ்க்கு வேணாம் அப்படின்னு தோணிச்சு, அதனால் மேரேஜுக்கு போகல, கொலீக் பெருசாக அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் ஈவினிங் போகலாம், ஈவினிங் வந்து என்னை அவள் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீ அப்போது ரெஸ்ட் எடு, நான் ரெடி ஆகிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன பாய் சொல்கிற, நான் ஃபோட்டோ கேட்டேன் அப்படிம்பாங்க. ஆமாம் கேட்டதா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. வீடியோ கால் பண்ணிவிடுவாங்க. வீடியோ கால் பண்ணதும் அவங்க அட்டன் பண்ணி அவங்க வந்து அவங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் காமிப்பாங்க. அவங்க அப்படியே அது காலையிலேயே ஒரு சிறப்பான தரிசனம். அந்த தரிசனம் அவ்வளோ, அதுவும் அவங்கள சாரியில் ரெடியாகி பக்காவாக இருப்பாங்க. பவிக்கு அந்த வீடியோ காலில் பார்த்ததுமே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. வா அண்ணி, எவ்வளோ அழகாக இருக்க நீ, பார்க்குறதுக்கு இப்படி தேவதை மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே தான், வீடியோ கால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தான் அப்போவே கேட்டல, ஸோ இப்போ பண்ணாலும் எனக்கு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமிங் 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 நீ என்னம்மா டைமிங் சொல்கிறப்போ, டைம் வரும்போது சொல்கிறேன், டைம் வரும்போது செய்கிறேன், டைம் வரும்போது வீடியோ கால் பண்ணுறேன்னு சொன்னதும் சொன்னேன், ஆனால் இப்படி ஒரு டைம் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படிம்பாங்க. அவங்க உடனே சிரிச்சிடுவாங்க. இப்போது ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. எங்கேருந்து ஓகேவாகிறது எனக்கு தெரியலையே அப்படிம்பாங்க. இப்போ என்ன, சரி ஓகே, நான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க பவி. நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் நீ நார்மலாக இல்லையே, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் நார்மலாக தான் இருக்கேன். என்ன இந்த அழகு தேவதையை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால, அதுவும் இவ்வளோ அழகாக பார்த்ததுனால கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படியே அவ்வளோ சீக்கிரமாவா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறான்ல அப்படிம்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கலாம் தான், டைம் ஆச்சு, கீழே பிரியா வந்து வெயிட் பண்ணுவாளே அப்படி சொல்லுவாங்க. அப்பா யாரா இந்த பிரியா, சும்மா சும்மா. சரி ஓகே போயிட்டு வா. ஃபோட்டோ கேட்டேன் இங்கே. அதான் வீடியோ கால் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன உனக்கு ஃபோட்டோ? இந்த வேலைக்கெல்லாம் இங்கே ஆகாது, எனக்கு ஃபோட்டோ வேணும், நீ ஃபோட்டோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா நான் ஃபோட்டோ எடுக்கலை பவி, அதனால தான் நான் உனக்கு வீடியோ கால் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்போ எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யாரும் இல்லை, அம்மா வேறு கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உன் ஃப்ரெண்டு பிரியா வந்திருக்காங்கல்ல, ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடு, எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படிம்பாங்க. பவி நீ ரொம்ப சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் அனி எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படிம்பாங்க. சரி நான் எடுத்து அனுப்பிச்சுட்றேன், ஆனால் இப்போ இல்லை அப்புறமா, சரியா? ஏன்னா கீழே பிரியா வந்து வெயிட் பண்ணுறா, நான் போகணும். நான் உனக்கு மேரேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல, அந்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்து நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன், சரியா அப்படிம்பாங்க. ஐயோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இப்போயே ஒன்று அமுச்சிட்டு போனால நான் பார்த்துக்கிட்டாது இருப்பேன்ல அப்படி சொல்லுவாங்க. நோ வே அப்படிம்பாங்க. ஏன்டி இவ்வளோ பிடிவாதம் பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி தான், நான் கிளம்புறேன் பாய் அப்படி சொல்லுவாங்க. நான் பாவம் இல்லையாடி அப்படிம்பாங்க. நீ என்ன பாவம், உனக்கு என்ன, நீ இழுத்து போத்துட்டு தூங்கு, ஈவினிங் உங்கள் ஆஃபீஸ் குயின் வருவாங்க, அவங்க கூட நீயும் கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்போது ஈவினிங் வரைக்கும் நான் தனியாக இருக்கேம்மா, நீ இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டா பேசக்கூட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு 11 மணி 11:30க்கெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சன் ரூம்லேருந்து அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. தேன்மொழியும் உன் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு. அம்மா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சத்தம். ஓகே ஓகே பை பை, அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பாய் அப்படிம்பாங்க. ஐயோ மூஞ்சி அப்படி வச்சுக்க, அதை சகிக்கலை அப்படிம்பாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பாய் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சமயத்தில் பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாமி, இவ்வளோ அழகாக, எப்படி நான் இவ்வளோ பார்க்காம இருந்தேன், பயங்கர அழகாக இருக்காளே, கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாளே அந்த அழகு. பாடா பட்டுல சாமி, செம்மையாக இருக்குப்பா, சான்ஸே இல்லை. இதில் நான் எப்போ நேரில் பார்க்க போகிறேன்னு தெரியலையே. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் பேசி வீடியோ கால் வரைக்கும் வந்திருக்கு. இதில் நான் எப்போ நேரில் பார்த்து என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் தெரியலையே. பார்க்க மாட்டேன், அந்த சான்ஸை தருவாங்க தர மாட்டாரா தெரியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பவி என்ன இப்படி ஆயிட்ட நீ அப்படிம்பாங்க. தெரியலையே இப்படி ஆயிட்டனே, என்ன இப்படி புலம்ப விட்டுட்டாளே, புலம்ப விட்டு வெடிக்க பார்க்குறாளே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க பவி. அப்புறம் 10 மணியா 11 மணியா, ஐயோ 11 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது, மணி ஐயோ இப்போதான் மணி 6 மணி ஆகுது, எப்போடா 11 மணி ஆகும், எப்போ 11 மணி ஆகுறது, நான் எப்போ அவங்ககிட்ட பேசுறது, அது வரைக்கும் என் நினைப்ப. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக புலம்பிகிட்டு இருப்பாங்க. புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, புரண்டு படுத்துட்டு இருப்பாங்க, எந்திரிப்பாங்க, டைம் பார்ப்பாங்க, தூக்கமும் வராது. எந்த கிச்சன் ரூம் போவாங்க, டீ வச்சு குடிப்பாங்க, காஃபி வச்சு குடிப்பாங்க. எப்படா 11 மணி ஆகும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பவிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க. எனக்கு எவ்வளோ அழகாக இருக்கான், பேக்ரவுண்டெல்லாம் பரவாயில்ல, நல்லாவே செட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்காளே அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஸ்மால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸு, அவங்களோட ஐஸு, அந்த மூக்கு, அந்த காது, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கண் ஓகே தான், இந்த மூக்கு போவோம் பயங்கரம், இது வேணாம், இந்த வாய் அப்பா சாமி
எப்போ கேட்டாலும் டைம் வரும்போது சொல்கிறேன், டைம் வரும்போதே சொல்கிறேன்னு சொல்லியே பண்ணிகிட்ருக்கா. இந்த காது சின்னதாக அதில் ஒரு ஜிமிக்கி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நெத்தி கழுத்து அப்படின்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்து பார்த்து வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்காளே! இவளை எப்படி என்கிட்ட இவளுக்கு பேசணும்னு தோணுச்சு. சரி ஓகே. ஆனால் இந்த ஃபேஸை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இன்னும் அவளுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறா. ஆனால் இந்த ஃபேஸ் எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கே வரலையே. எங்கேயாவது பார்த்துருக்கோம் இல்லையே. இந்த ஃபேஸ் எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ஆனால் என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாளே. புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ நேரம் அந்த மூடில் இருப்பாங்க. இப்போது எப்படி இந்த ஃபேஸ் யாருன்னே தெரியல, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, என்னை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரியும்னு சொல்கிறா. எப்படி தெரியும் அவளுக்கு என்ன? நான் எனக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வரும். அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆனால் அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் எடுத்து அமைச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸும் பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அதுலேயும் எந்த ஒரு குழுவும் கிடைக்காது இவங்களுக்கு. இவங்களை யாருமே நான் எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்லை. ஸ்கூல் காலேஜுன்னு எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் என்னை பற்றி இவளுக்கு எப்படி இவ்வளோ தெரியும்னு சொல்கிறா. எப்படி அது பாசிபிலிட்டிஸாக இருக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குதே. இந்த ஃபேஸ் இதுக்கு முன்னாடி பக்காவாக எனக்கு ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்த்த மாதிரியாவது எங்கேயாவது ஞாபகம் இருக்கும்ல. ஆனால் அந்த மாதிரி கூட இல்லையே. அப்புறம் எப்படி? ஆனால் அவள் என்னை பற்றி கரெக்டாக சொல்கிறாளே. ஐயோ கடவுளே, என்னடா நடக்குது இது? எனக்கு ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் பேசி பார்த்தாவது எனக்கு ஏதோ குழு கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுவும் இல்லை. இவகிட்ட கேட்டால் உடனே சண்டை போடுவா. என்ன பண்ணுறதானே என்னால் கேட்காம இருக்க முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்தேன். ஃபோட்டோ பார்த்ததும் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிருந்தா கூட இது இவ்வளோ இல்லையோ அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த வீடியோ காலில் பார்த்தோன்னே அவள் ஃபேஸை. ஆனால் எந்த ஒரு ஹேங்கில் பார்த்தாலும் அவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. புலம்பி தள்ளிகிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஆகிடும். அப்படியே ஈவினிங் ஆகிடும். முன்னாடி 11 மணிக்கு அவன் கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் ஆனதும் ஆஃபீஸ் குயின் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீ ரெடியாகு, நான் வந்துடுறேன், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புனா தான் ரெசார்ட் போக முடியும், வண்டியில் போயிடலாம் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு ரொம்ப டல்லாக இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி ஹனி அவளோட ஃபோட்டோ அனுப்புனா, அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அவளை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்பா. அப்போ அவகிட்டே கேட்க வேண்டியது தானே. அவள் 11 மணிக்கு மேலே கால் பண்ணுறேன்னு சொன்னான், ஆனால் அவள் இன்னும் பண்ணலை, ஆன்லைனும் இல்லை. ஸோ அவளாவே ஃப்ரீ ஆகிட்டு பண்ணுவாள் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கன்னா ஒரு 3 மணி போல் 11 மணிக்கு பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ மணி 3 ஆச்சு பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பண்ணலை, ஸோ ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்கேன்னு சொன்னா இல்லையா, மேபி அதில் ஏதோ பிஸியாக இருப்பா, ஸோ அதனால் நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படி சொல்லி. நீ எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்த அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் என்னோடய மைண்ட் செட்டில் ஃபுல்லாக வேறு இருந்துச்சு அப்படிம்பாங்க. வேறு என்ன, அதான் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் இவளை நம்ம எங்கேயும் பார்த்ததே இல்லையே, நான் ஃபுல்லாக அதில் மூழ்கிறதுனால இவள் ஏன் ஃபோன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. இதை வந்தது அதை மறந்துடுறேன், அதை வந்தது இதை மறந்துடுறேன் அப்படிம்பாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பவி ப்ளீஸ் நீ ரெடியாகு, நான் வரேன், வண்டியில் போகும்போது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிம்பாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன், நீ ரெடியாகு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் பாய் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை கேட்டுட்டு நீங்களும் நிம்மதியாக போய் தூங்குங்க. நானும் தூங்குறேன். குட் நைட்.